அன்பான உறவுகளையும் நல்ல நண்பனையும் ஆபத்தில் அறிவோம். தந்தை ஒருவர் ஒரு பெரிய ஆட்டை வெட்டி நெருப்பினில் வாட்டி தன் மகனிடம் சொன்னார், மகனே, நம்முடன் சாப்பிட என் நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைக்கவும், எல்லோரும் சாப்பிடுவோம் என்றார். அவருடைய மகனோ தெளிவாக, அறிவாக, நல்ல சிந்தனையுடன் தெருவுக்கு வந்து கத்த ஆரம்பித்தான். தயவுசெய்து எங்கள் வீட்டில் எரியும் தீயை அணைக்க உதவுங்கள், தயவுசெய்து எங்கள் வீட்டில் எரியும் தீயை அணைக்க எங்களுக்கு உதவுங்கள் என்று கத்தினான். சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சில மக்கள் வெளியே வந்தனர். மீதமுள்ளவர்கள் உதவிக்கான கூக்குரலை கேட்காதது போல் செயல்பட்டனர். வந்தவர்களின் நள்ளிரவு வரை நன்றாக சாப்பிட்டு கொண்டு கொண்டாட்டமாக கழித்தனர். வந்தவர்கள் நள்ளிரவு வரை நன்றாக சாப்பிட்டு கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக இருந்தனர். திகைத்த தந்தை தன் மகனிடம் திரும்பி அவனிடம் கேட்டார், வந்த மக்களை எனக்கு தெரியாது, இதுவரை அவர்களை பெரிதாக நான் பார்த்ததில்லை. எனவே என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எங்கே? நீ உண்மையாகவே அவர்களை அழைத்தாயா என்று கேட்டார். மகன் சொன்னார், தங்கள் வீடுகளிலிருந்து வெளியே வந்தவர்கள் நம் வீட்டில் எரிவதை நினைத்து தீயை அணைப்பதற்காக அன்றி விருந்து உண்ண அல்ல. இவர்களே நம்முடைய தாராள மனப்பான்மைக்கும் விருந்தோம் தகுதியானவர்கள். நீங்கள் வாழ்க்கையில் துன்பப்படுகிறீர்கள் என்று தெரிந்தும் உங்களுக்கு உதவாதவர்கள் ஒரு நாள் நீங்கள் வெற்றியடையும் போது அந்த மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள எப்படி தகுதியானவர்களாக இருக்கக்கூடும்? அன்பான உறவுகளையும் நல்ல நண்பனையும் ஆபத்தில் அறிவோம். நன்றி, வணக்கம்.